வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பேசிக் கிராமர் அண்ட் ஆல் 12 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் 15 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தமிழ் மீனிங்கோடு பார்க்க போகிறோம். இந்த 15 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வச்சு நிறையா சென்டென்சஸ் உருவாக்கலாம் நீங்களே உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ டெய்லியும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவர் அவளை அறைந்தார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் அவளை அறைந்தார். He slapped her. He slapped her. அவர் அவளை அறைந்தார். பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. He slapped her. அவர் அவளை அறைந்தார். நெக்ஸ்ட் ஒன், நான் அழ ஆரம்பித்தேன். எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் ஈஸி தாங்க. I started crying. I started crying. நான் அழ ஆரம்பித்தேன். I startedனா ஆரம்பித்தேன், பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. cryingனா அழறது. I started crying. நான். நெக்ஸ்ட் ஒன், அதை யார் முடிவு செய்தார்? அதை யார் முடிவு செஞ்சது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யார் முடிவு செஞ்சதுன்னு கேட்குறதுக்கு who decided that. who decided that. யார்னா who, decided past tense verbல வந்திருக்கு. தட்னா அது. who decided that. யார் முடிவு செய்தார். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் உதவி செய்யாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ஃப்யூச்சரில் எதுவும் உதவி செய்யாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நத்திங் வில் ஹெல்ப். நத்திங் வில் ஹெல்ப். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் உதவி செய்யாது சொல்கிறதுக்கு நத்திங் வில் ஹெல்ப். நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய ஃபோனை எப்போ மாற்றின அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அது எப்படி கேட்போம்? டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான். உன்னுடைய ஃபோனை எப்போ மாற்றின? when did you change your phone? when did you change your phone? ஸோ எப்பன்னு சொல்கிறதுக்கு when யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுனால டிட் கொஸ்டினோட ஆரம்பத்தில் வரும்னு பார்த்துருந்தோம். டிட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது சேஞ்ச் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் திருப்பியும் ஆட் பண்ணக்கூடாது. இதுவே இந்த கொஸ்டினில் இருக்கிற வென்னை எடுத்துட்டு டிட் யூ சேஞ்ச் யுவர் ஃபோன் இதை மட்டும் சொல்லி பார்க்கும்போது நீ ஃபோனை மாற்றிட்டியா இந்த மீனிங் தரும். இதுவே வென் கொஸ்டினில் ஆட் பண்ணும்போது when did you change your phone? நீ எப்போ ஃபோனை மாற்றின? இதில் முன்னாடி எந்த வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். why ஆட் பண்ணால் why did you change your phone? நீ ஃபோனை ஏன் மாற்றின இந்த மாதிரி மீனிங் தரும். why did you change your phone? நீ ஃபோனை ஏன் மாற்றின? நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்க முடியும். when did you change your bike? when did you change your house? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியுமா? உனக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியுமா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். do you know how to drive a car? do you know how to drive a car? உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு do you know யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு how to யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன நம்ம யூஸ் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். do you know how to drive a car? உனக்கு கார் ஓட்ட எப்படின்னு தெரியுமா? இதுவே
உனக்கு பிரியாணி சமைக்கிறது எப்படின்னு தெரியுமா? இதுவும் இதே மாடல் தாங்க. டு யூ நோ ஹவ் டு குக் பிரியாணி? டு யூ நோனா உனக்கு தெரியுமா? ஹவ் டு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது உனக்கு எப்படின்னு தெரியுமா? இது எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்க. டு யூ நோ ஹவ் டு ஃபிக்ஸ் திஸ்? இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? ஸோ இப்படி தாங்க உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மாடலை உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். உனக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியுமா? டு யூ நோ ஹவ் டு டிரைவ் எ கார்? நெக்ஸ்ட் ஒன், அவர் உன் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இது எப்படி கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். What if he does not return your money? What if he does not return your money? அவர் உன் பணத்தை தராவிட்டால் என்ன செய்வது? What if he does not return your money? Next one, எனக்கு இது கடினமாக இருந்தது. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இது எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸி தாங்க. எனக்கு இது கடினமாக இருந்தது. It was tough for me. It was tough for me. ஸோ பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது அங்கிறதுனால இட் வாஸ். இது எனக்கு கடினமாக இருந்தது. இதுவே இது எனக்கு ஈஸியாக இருந்தது, எளிமையாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் சிம்பிள் ஃபார் மீ. இட் வாஸ் சிம்பிள் ஃபார் மீ யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு கடினமாக இருந்ததுன்னா இட் வாஸ் டஃப் ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், எங்களுடன் வா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? ரொம்பவும் ஈஸி தாங்க. டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கம் வித் அஸ். கம் வித் அஸ், எங்களுடன் வா. இதே அவர்களுடன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் தெம். அவளுடன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் ஹர். அவனுடன் வான்னு சொல்கிறதுக்கு கம் வித் ஹிம். இதுவே என்னுடன் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் மீ. கம் வித் மீ. இதுவே அவர்களுடன் போ சொல்கிறதுக்கு ஈஸி தாங்க. கம் எடுத்துட்டு கோ. கோ வித் தெம். அவர்களுடன் போ. நெக்ஸ்ட் ஒன், யாரும் வரவில்லை. இது எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் வரவில்லை பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். நோபடி கேம். நோபடி கேம். யாரும் அப்படின்னு சொல்லும்போது நோபடி. ஸோ நோபடி யூஸ் பண்ணும்போது கேம் யூஸ் பண்ணுறதுனால யாரும் வரவில்லை. நோபடி கேம். யாரும் வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், என்ன படிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இது எப்படி சொல்வோம்? நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தாங்க. என்ன படிக்கிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் எப்படி சொல்வோன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். I don't know what to read. I don't know what to read. I don't know what to read. எனக்கு என்ன படிப்பதென்று தெரியவில்லை. இதுவே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இது எப்படி சொல்வோம்? அதே தாங்க. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னா வாட் டு டூ. வாட் டு டூ. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இதுவே எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோ வேர் டு கோ. ஐ டோன்ட் நோ வேர் டு கோ. வேர் யூஸ் பண்ணிப்போம். உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சாப்பிடலாம் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இது எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணி பாருங்கள். I am looking for something to eat. I am looking for something to eat. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது I am looking. எதுக்காக பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லும்போது for யூஸ் பண்ணுவோம். ஏதாவது சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது something to eat. I am looking for something to eat. ஏதாவது சாப்பிடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? இது எப்படி கேட்போம்?
டெய்லியும் யூஸ் பண்ணுறது தாங்க. இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கேட்குறதுக்கு How was today's episode? How was today's episode? இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது? பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால was யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றையோடைய அப்படின்னு சொல்லும்போது டுடேஸ். டுடேக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் ஆட் பண்ணணும். இதுவே இன்னையோடைய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்குறதுக்கும் how was today's breakfast? உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளவு நாள் இங்கே தங்குவாய்? இப்போ புதுசாக ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கன்னா நீ எவ்வளோ நாள் இங்கே தங்குவ அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறது? ட்ரை பண்ணுங்கள். ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே ஹியர்? ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே ஹியர்? எவ்வளவு நாள்னு கேட்குறதுக்கு ஹவு மெனி டேஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் என்னவோ யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் ஸ்டே யூஸ் பண்ணியிருக்கோம். ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே ஹியர்? ஹவு மெனி டேஸ் வில் யூ ஸ்டே ஹியர்? நீ எவ்வளவு நாள் இங்கே தங்குவாய்? நெக்ஸ்ட் ஒன், நீ என்னுடைய சகோதரனை எங்கு சந்தித்தாய்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கொஸ்டினோட ஆரம்பத்தில் என்ன ஆட் பண்ணணும்? டிட் ஆட் பண்ணணும். நீ என்னுடைய சகோதரனை எங்கு சந்தித்தாய்? ட்ரை பண்ணி பாருங்கள். When did you meet my brother? When did you meet my brother? எப்போ அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால கொஸ்டினோட ஆரம்பத்தில் when யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது did யூஸ் பண்ணணும். கேட்போம் இல்லைங்களா, நீ அவரை எங்கே பார்த்த, எங்கே சந்திச்சேன்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். When did you meet my brother? நீ எப்பொழுது என்னுடைய சகோதரனை சந்தித்தாய்? இதுவே நீ என்னுடைய சகோதரனை சந்தித்தாயா, என்னோட பிரதரை சந்திச்சையா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ மீட் மை பிரதர், டிட் யூ மீட் மை பிரதர், வென்னை எடுத்துட்டு டிட் யூ மீட் மை பிரதர் மட்டும் கேட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கான கொஸ்டின் இது. பயப்பட வேண்டாம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? பயப்பட வேண்டாம், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.